அஸ்ஸலாமு அலைக்கும். பசங்களுக்கு டெய்லி லஞ்சுக்கு எதாவது ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து தோசை மாவு காலி ஆகிட்டு, அதனால் ரவை வச்சு அடை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு ரவை, மைதா மாவு, கோதுமை மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீனி சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கேரட் துருவி போட்டிருக்கேன், வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி ரவை அடை தோசை மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, அதனால் எப்போவும் நார்மல் தேங்காய் சட்னியில் புளி வச்சு அரைச்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். மதிய சமையலுக்கு அரிசி கழுவுன தண்ணியை வந்து எடுத்து செடிக்கு ஊற்றிடுவேன். இந்த தடவை அதை வச்சு ஒரு பியூட்டி டிப்ஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அரிசி கழுவுன தண்ணி, அது கூட வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஐஸ் க்யூப் ட்ரையில் போட்டு வச்சுட்டேன். நல்லா ஐஸ் க்யூப் ஆனதுக்கப்புறமா டெய்லி நைட்டு வந்து ஃபேஷியல் மாதிரி அதை ஐஸ் க்யூப் வச்சு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து சூப்பராக இருக்கும். மீதி இருக்கிற தண்ணியை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சு வச்சிடலாம். இதில் அரிசி மாவு, முழுத்தாணி மிட்டி சேர்த்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஊரில் இருந்து அரிசி பணியாரம் வந்திருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரஃபாக இருந்ததுனால 2-3 நாளாக யாருமே சாப்பிடல. இது ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்துட்டேன். இப்போ சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்போ ரெடி பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ உடனே காலியாயிரும்.